Hi folks, இன்னைக்கு நம்மளோட லாஜிக்கல் கேம்ப்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கோடிங் அண்ட் டீகோடிங்க. கோடிங் அண்ட் டீகோடிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் ஆனால் இருந்தாலும் மெயின்ஸ் லெவலில் நம்மளை கொஞ்சம் சுற்றி விடும். இது ஏன் வந்துட்டு இதை வந்து நம்ம 0 to ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் கொண்டு வந்திருக்கோம்னா, இந்த டாப்பிக்கில் வந்து இன்னைக்கு இந்த வீடியோலேயே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கற்றுப்பீங்க. அதாவது பிகினிங்ல இருந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் இருந்து மெயின்ஸ் லெவல் வரையுமே நம்ம இந்த கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்னால் இந்த ஹவர் மினிட்ஸ் வச்சு இருக்கும்ல, அதையுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த கோடிங் டிகோடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இந்த டாபிக்ல இருந்து எல்லா எக்ஸாம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். லைக் வந்து ரயில்வேல வரும், எஸ்எஸ்சியில் வரும், டிஎன்பிசி குரூப் 2ல இருந்து வரும், நம்மளோட பேங்கிங்ல இருந்து வரும். அதனால இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து காமனான டாபிக், எல்லாருமே கற்றுக்கணும். சரியா? அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்கிறேன். இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் வச்சு வரும், நம்பர்ஸ் வச்சு வரும், சிம்பிள்ஸ் வச்சு வரும், குரூப்ஸை வச்சு வரும், மிசல்னேஸ் வச்சு வரும். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். சரியா? இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் பொறுமையாக கூட வாங்க. மிட் லெவல் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஒரு நோட் போட்டு எனக்காக ஒரு 4 பேப்பர் ஒதுக்குங்க. சரியா? அப்படி ஒதுக்கிட்டு எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கமெண்ட்ல நோட்டட்னு மட்டும் போட்டால் போதும். சரியா? இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. ஓகேவா? இப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்க. இப்போ கோடிங் டிகோடிங் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்கிறேன். இந்த ஆல்ஃபபெட் சீரியஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து இப்படி தான் முறைப்படி எழுதணும். ஏலேருந்து எம் எழுதிட்டு திருப்பி எண்ணை தூக்கி அந்த பக்கம் போடக்கூடாது. என் வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி போகணும். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து உட்கார வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சீட்டிங் உட்கார வச்சிருக்கோம்ல, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபார்வேர்டில் போகுது. 1 2 3 4 அப்படி போகுது. 12 இந்த 12 13 இங்கே வருது பார்த்தீங்களா, இங்கே வந்ததுக்கப்புறம் 14 தூக்கி அங்கே போடக்கூடாது. 14 இங்கே தான் இருக்கணும். 14ல இருந்து 26 வரையும் இப்படி தான் நம்ம நோட் பண்ணிக்கணும். எதுக்குங்க இதெல்லாம் நோட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லவா, கொஸ்டின்ஸ் வச்சு நான் சொல்லவா. லைக் வந்துட்டு டிஓஜி இருக்கா, டிஓஜிக்கு வந்து பாருங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டபிள்யூ, ஓக்கு வந்து எல், ஜிக்கு வந்து டி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சிஏடி இதுக்கு என்னன்னு கேட்பாங்க. லைக் வந்துட்டு லைக் the word dog is coded as WLT அப்படின்னு கொடுத்துட்டு then what is the code of the cat அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்துட்டு இந்த டிஓஜிக்கு வந்துட்டு டிஓஜி தான் வந்து WLTனா சிஏடி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் சொன்னது அதுதான். இந்த ஆல்ஃபபெட் சீரியஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல்ஃபபெட்ஸ் உட்கார வச்சிருக்கோம்ல, இப்படி ஏலேருந்து Z வரை இந்த முறைப்படி எழுதியிருக்கோம்ல, இது நம்மளுக்கு தெரியணும். ஏன் நம்ம கற்றுக்கணும்னா, இப்போ வந்து டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது, W இருக்குது, உட்கார வச்சிருக்காங்க. ஓக்கு ஆப்போசிட்ல எல் இருக்குது, உட்கார வச்சிருக்காங்க. ஜிக்கு ஆப்போசிட்ல டி இருக்குது, உட்கார வச்சிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு சிக்கு என்ன வரும், எக்ஸ் வருங்களா, ஏக்கு என்னங்க வரும், Z வருமா, டீக்கு என்னங்க வரும், ஜி வருமா. அப்போ இதுதான் ஆன்சர். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இது வந்து எழுதி வச்சுட்டு போடுறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து இதை வந்து ஒரு சீரியஸாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. லைக் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒன்று வருது, எனக்கு வந்து ஷார்ட்கட்டாக எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா தாராளமாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வச்சுக்கணும். சரியா? இப்போ வந்து பிஒய்னா பாய்னு சொல்லலாம். அப்புறம் இவி இருக்கா, இதை வந்து இவி வெஹிக்கிள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜிடி இருக்கா, ஜிடி வந்துட்டு ஐபிஎல்ல வர ஜிடி சொல்லலாம், இல்லைனா ஜிடி ஹாலிடேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹச்எஸ்னா ஹை ஸ்கூல் சொல்லலாம். ஐஆர் அப்படின்னா வந்து இந்தியன் ரயில்வே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜேக்யூ அப்படின்னா ஜாக்கு கியூன்னு சொல்லலாம். அப்புறம் கேபினா அந்த ஆடுகளம் படத்தில் வந்துட்டு கேபி கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேபி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் எல்ஓனா லவ், அதுக்கப்புறம் எம்என்னா மேன். சரியா? இது ஏன் நான் வந்து இப்படி நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் இதுதான், இந்த கொஷின் தான். சரியா? நம்ம வந்துட்டு இந்த ஆப்போசிட் இருக்க லெட்டர்ஸை ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன் நம்ம க்ளூ வைக்கணுங்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கொஷின் வந்தால் நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுவே வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஃபார்வேர்டில் இருக்கா, இப்போ ஆல்ஃபபெட் ஃபார்வேர்டில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ரிவர்ஸில் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரிவர்ஸில் வந்துட்டு நான் வந்து எப்படி எழுதணும்னா ரிவர்ஸ்னு சொல்கிறேன். இப்போ வந்து 1 2 3 இப்படி தான் போகணும். 1 2 3 5 இது வரையும் போயிட்டு இதில் வந்து 13 வரும், இங்கே 14 வரும். சரியா? இங்கே 14, இங்கே 26ல வரும். ஆனால் நான் இப்படி எழுதலாமா? ஆல்ரெடி நான் வந்துட்டு 1 2 3 ஃபார்வேர்டில் நான் எழுதிட்டேன். இருங்க ஒரே நிமிஷம். இப்போ நான் ஃபார்வேர்டில் இந்த மாதிரி நான் என்னோட ரஃப் ஷீட்லாம் நான் எழுதி வச்சுட்டேன், ஆல்ஃபபெட்ஸ் போட்டு. அதுக்கப்புறம் நான் 1 2 3 எழுதி வச்சுட்டேன். இப்போ ரிவர்ஸ்க்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லவா. இப்போ
இப்போது ரிவர்ஸ் பொசிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இது வந்து நான் ரிவர்ஸ்லையும் திருப்பி நான் எழுதி வச்சுக்கணுமா, இல்லை, அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ரிவர்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணுமா, அந்த 27ஓட ஃபார்வேர்டில் இருக்க நம்பரை மைனஸ் பண்ணால் ரிவர்ஸ் கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஃபார்வேர்டில் 1 2 3 இருக்குங்க. நான் வந்து சும்மா வந்து ஃபுல்லாக எழுதலை, ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஃபுல்லாக ஏபிசிடி வந்து ஃபுல்லாக எழுதலை, ஏலேருந்து ஹச் வரையும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக. இப்போது ஏக்கு வந்து 1ன்னு தெரியும், பிக்கு 2 தெரியும், சிக்கு 3 தெரியும், டிக்கு 4, ஈக்கு வந்து 5, எஃப்க்கு வந்து 6, ஜிக்கு 7, ஹச்சுக்கு வந்து 8. இப்படி தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போது ரிவர்ஸில் இதுக்கு என்ன வரும், ஏக்கு வந்து ரிவர்ஸ்லனா உங்களுக்கு அழகாக தெரியுமா, ரிவர்ஸில் முடிகிறது வந்து கண்டிப்பாக 26ல் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா. இப்போது எனக்கு இப்போ வந்து ஈக்கு எனக்கு ரிவர்ஸில் எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா 27ஓட ஃபார்வேர்டில் இருக்க நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் ரிவர்ஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ரிவர்ஸில் உங்களுக்கு 26ன்னு தெரியுமா, ஏவோட வேல்யூ 26ன்னு தெரியுமா, ரிவர்ஸில் எழுதுனோம்னா இது 25, இது 24, இது 23. அப்போது ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வருதா. அதுபோல் எப்பயுமே நீங்கள் 27ஓட ஃபார்வேர்டில் இருக்க நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா எல்லா நம்பருக்குமே, அதாவது இந்த 27ங்கிறது காமன், சரியா, அந்த 27ங்கிறது காமன். இந்த 27ஓட நீங்கள் ஃபார்வேர்டு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் இருக்க நம்பர் கிடைச்சிரும். இப்போ வந்து நான் ரிவர்ஸில் இருந்து போகிறேன்னா இப்போ வந்து 6 இருக்குங்களா, எஃப்க்கு வந்து 6. இப்போ நான் 27ஓட 6 பண்ணனா என்ன வரும், 21 வரும். இங்கே 21 ஆன்சர் கரெக்டாக, ஆர்டர் கரெக்டாக போதா, 21, 22, 23, 24, 25, 26 அப்படி வருதா. அப்போ இது என்ன வரும், 20 வரும், இது 19 வரும். இப்போ 27ஓட 7 மைனஸ் பண்ணால் வரும், 20 வரும். இந்த ரிவர்ஸ் பொசிஷன்ஸ்க்கு, அதாவது இந்த ஏபிசிடி வந்து இப்படி எழுதுறதுக்கு நம்ம 1 2 3 இப்படி எழுதுவோமா, அதுக்கு ஃபார்வேர்டில் எழுதுறதுக்கு நம்மளுக்கு தெரியும், இதுவே ரிவர்ஸில் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காமனாக இருக்க 27ஓட உங்களோட ஃபார்வேர்டில் எழுதியிருக்க நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் பொசிஷன் எந்த நம்பர், அதோட ரிவர்ஸ் பொசிஷனோட நம்பரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு. அடுத்து போகலாமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லைக் வந்துட்டு அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த மாடல் என்னன்னா, இப்போ வந்து பெண்ணுங்கிற ஒரு வேர்டை வந்துட்டு QFOன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்போ வின்னுக்கு என்ன வரும், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஏதாவது தோணுதா. இது வந்து பாருங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம பேங்கிங் வரும், எஸ்எஸ்சிக்கு வரும், ரயில்வேக்கு வரும், குரூப் 2க்கு வரும், டிஎன்பிசி குரூப் 2க்கும் வரும். அதனால இது காமன், எல்லாருமே கற்றுக்கணும். இப்போது எனக்கு கண்ணில் படுறது எப்படி இருக்குங்க, பிக்கு அப்புறம் Q இருக்கு, ஓகேங்களா, பிக்கு அப்புறம் Q வந்துருக்கு, +1 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஈலேருந்து எஃப்க்கு +1 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னிலேருந்து +1 ஆயிருக்கு. அப்படின்னு என்னங்க, பியிலேருந்து அடுத்து Qக்கு செட் ஆயிருக்கு, ஈக்கு அப்புறம் எஃப் செட் ஆயிருக்கு, என்னுக்கு அப்புறம் ஓ செட் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், டபிள்யூக்கு அப்புறம் என்னங்க வரும், எக்ஸ் வரும், ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜே வரும், என்னுக்கு அப்புறம் என்ன வரும், ஓ வரும். விளங்குதான் உங்களுக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியலாக சின்ன சின்ன கொஷின்ஸ்லேருந்து போகலாம், சரியா. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே 1+ல் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பிக்கு அப்புறம் Q, ஈக்கு அப்புறம் எஃப்க்கு வந்திருக்கு, என்னுக்கு அப்புறம் ஓ வந்திருக்கு. அப்போது வின்னுக்கு என்ன வரும், இது வரும், சரியா. அடுத்து போகலாமா. இப்போது லைக் வந்துட்டு டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. டாகுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 26, அதுக்கப்புறம் 2 ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போது கேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா கொஷின், சரியா. இப்போ கொஷின் வைஸ் எப்படி இருக்குன்னா, the word dog is coded as 26, 2 ஹேஷ்டாக் இருக்கும். அப்புறம் தென் வாட் இஸ் த கோட் ஆஃப் த கேட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது நான் வந்துட்டு டாகுக்கு வந்து 26ன்னு கொடுத்துருக்காங்களே, கேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டாகோட நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, டியோட நம்பர் வந்து 4. அதுக்கப்புறம் இப்போ டியோட நம்பர் வந்து உங்களுக்கு 4ன்னு தெரியுமா, DOGயா. இப்போது டிக்கு வந்து 4ன்னு உங்களுக்கு தெரியும், ஓக்கு வந்து +15, அதுக்கப்புறம் ஜிக்கு என்னங்க இருக்குது, ஜிக்கு வந்து 7 இருக்கா. இப்போது இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 11, அதுக்கப்புறம் 26ன்னு வரும். அதுக்கப்புறம் 2 ஹேஷ்டாக் காமன், சரியா. அந்த கொஷினுக்கு சொல்கிறேன். இப்படி தான் பண்ணியிருக்காங்க. DOG அதோட வேல்யூஸை எடுத்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும்ல, இருக்க ஈச் ஆல்ஃபபெட்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர்ஸை வச்சு 4, 15, 7 அப்படி வச்சு 26 ஹேஷ்டாக் 2 ஹேஷ்டாக் இருக்கு. அப்போ கேட்டுக்கு என்ன வரும் அப்படிதானே அந்த கொஸ்டின். அப்போ கேட்டுக்கு என்ன வரும், இங்கே 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, T20 இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும், 24 டபுள் ஹேஷ்டாக்னு வரும்.
அந்த கொஸ்டின் போலாமா? இப்போ அதுக்கான ஆன்சர் என்னன்னா 24ன்னு வரும். இங்க என்ன நான் பண்ணியிருக்கேன்னா டியோட வேல்யூ 4, அப்புறம் ஓவோட வேல்யூ 15, அதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ 7. இது எல்லாத்தையுமே நான் ப்ளஸ் பண்ணா எனக்கு 26 வருது. அப்போ கேட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதே போல தான் சிக்கு வந்து 3 இருக்கு, ஏக்கு வந்து 1 இருக்கு, டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கு. T20 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஜேக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜாக் வந்து 10 சீட்டுக்கட்டில் ரம்மியில வந்து ஜாக்கோட வேல்யூ வந்து 10. அதுக்கப்புறம் பாருங்க T20 ஞாபகம் வச்சுக்கலாமா? T20. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம 5மே எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு வந்து 4, ஈக்கு வந்து 5 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அதே போல வேற என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி? வேற எதுவும் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த குறியீடு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை நீங்க வச்சுக்கோங்க நம்பர்ஸ்க்குலாம். இப்போ T20னா நான் வந்து கிரிக்கெட் பார்ப்பேன், அதனால வந்து T20 நான் வச்சுக்கிட்டேன். டீயோட வேல்யூ 20 எனக்கு தெரியும், அப்புறம் ஈயோட வேல்யூ 5 தெரியும், D4, C3, P3, அதாவது B வந்து 2, A வந்து 1. சரியா? A வந்து 1, B 2, C வந்து 3, D வந்து 4, E வந்து 5 அப்படிங்கிற விதம் வந்து நான் அடிக்கடி போட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரி, இப்போ டாகுக்கு வந்து 26 ஹேஷ்டேக்னு பார்த்தோமா அந்த கொஸ்டின்ல? அப்படிங்கிறப்ப கேட்டுக்கு என்ன வரும்? 24 டபுள் ஹேஷ்டேக்னு வரும். போலாமா? இப்போ கொஸ்டினுக்கு 24 ஹேஷ்டேக்னு வரும். சரியா? நானும் யூஸ்வலாக என்ன செய்வேன்னா நான் அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதி தான் வச்சுப்பேன். எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரெகுலராக நம்ம போட ஞாபகம் இருக்கும். நானும் எப்பயா தான் போடுவேன், டு பி வெரி ஹானஸ்ட். சரியா? நான் வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் எழுதி நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து டக்குன்னு போடுவேன். எனக்கு அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்படி நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு நான் ஸ்பீடாக போடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இப்போ வந்து இஃப் கேப் இஸ் கோடட் as 61ன்னு சொல்றாங்க, தென் வாட் இஸ் த கோட் ஆஃப் த கேட்? சரிங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கேப்புக்கு வந்து 61ன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு 3ன்னு தெரியும், இது வந்து 1ன்னு தெரியும். பிக்கு வந்து வேல்யூ பார்த்துடலாமா? பியோட வேல்யூ இருங்க போகலாம். பியோட வேல்யூ வந்து 16. சரியா? பியோட வேல்யூ வந்து 16. அதுக்கப்புறம் கேட்டு நம்மளுக்கு தெரியும் T20ன்னு. பியோட வேல்யூ 16. பியோட வேல்யூ 16. இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இது வந்து 16, 17, 20 தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஃபார்வேர்டில் பார்த்தா 20 வருதா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒருவேளை ரிவர்ஸில் கூட இருக்கலாம்ல. ரிவர்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்தையுமே 27ஓட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரிவர்ஸ் வேல்யூ கிடச்சிரும். அப்போ இது 24, இது பண்ணோம்னா 26, இது நம்ம பண்ணோம்னா 27, இது 6 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 வரும். இப்போது இது எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி பாருங்க, 61 வருதா? ரிவர்ஸ், அதாவது இந்த கேப்புக்கு வந்து ஃபார்வேர்ட் நம்பர் என்ன? ஏக்கு வந்து 1, சிக்கு 3, பிக்கு வந்து 16. இதுவே வந்து ரிவர்ஸில் நம்ம வந்து என்ன நம்பர் வரும் இதுக்கு? சிக்கு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஃபார்வேர்டுக்கு நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம பேக்வேர்டு இருக்க நம்பர் அழகாக போட்டு போயிடலாம். இப்போ வந்து 27ஓட நான் மைனஸ் பண்ணதுனால எனக்கு இது கிடைச்சது 24, 26, 11 கிடச்சி எனக்கு 61 கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு கேட்டுக்கு என்ன வரும்? கேட்டுக்கு போடலாமா? அப்போ இதுவும் ரிவர்ஸ்ல தான் போடணும். கேட்டுக்கு என்ன வரும்? 24 வரும், அதுக்கப்புறம் 26 வரும், அதுக்கப்புறம் டீக்கு வந்து என்ன வேல்யூ? நார்மலா டீயோட வேல்யூ என்ன? T20 நான் சொன்னா டீக்கு வந்து என்ன வேல்யூ? ஃபார்வேர்டில் 20ன்னு தெரியும். நான் வந்து என்ன செய்யறேன்? 27ஓட மைனஸ் பண்ண எனக்கு ஆன்சர் 7 வரும். அப்போ இது 7. சரியா? அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் பண்ண என்ன வரும்? இங்கே போட்டிங்கன்னா 50, இது வந்து 57 வரும். புரியுதா? அதாவது 24 + 26 என்னங்க ஆன்சரு? 50ங்களா? 50 + 7 57. ஆன்சர் வந்து என்னங்க இதுக்கு? 57 கேட்டுக்கு. இந்த கொஸ்டினை நல்லா கூட பார்த்துக்கோங்க, ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வரும். அதனால வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு கேட் அதை வச்சு நான் சொல்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒன்று ஒரு அப்ரோச். சரியா? ஒரு கோடிங் டீகோடிங்னால என்ன? ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, அதை டீகோட் பண்ணணும், அதுதான் விஷயம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டு எப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்ல வரும். அதுதான் நீங்கள் எல்லாத்துக்கும் கேட்டை வச்சு நான் சொல்றேன். இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே வந்துட்டு வேர்ட் வந்து ஸ்வைப் ஆயிருக்கு. எப்படி ஸ்வைப் ஆயிருக்குன்னா CAPன்னு வந்திருக்கு, இங்க வந்து எப்படி வந்திருக்கு? PACன்னு வந்திருக்கு. அப்படியே உள்டா திரும்பி இருக்கா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? TACன்னு போட்டா ஆன்சர் கரெக்டா முடிஞ்சிருச்சா?
இப்படி வந்தால் நம்ம இப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டை கொடுத்து இதை நீங்கள் வந்து அதைப்படி நீங்கள் மாற்றினா இங்கே என்ன வரும் அப்படின்னு தான் கொஷின். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஆன்சர் இவ்வளவுதான். புரியுதா இந்த மெத்தடு? அடுத்து போகலாமா? இப்போ வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இஃப் ட்ரீம் இஸ் கோடட் ஆஸ் SEENP தென் வாட் இஸ் த கோட் ஆஃப் த ஸ்டோர்? சரிங்களா? இது வந்து ஸ்டோர். சரியா? இங்க வந்து என்ன நடந்திருக்கு? இந்த ட்ரீம் தான் வந்துட்டு இந்த வேர்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டோருக்கு என்ன வரும் சொல்லுங்க. எனி ஐடியாஸ்? பார்த்த உடனே ஏதாவது ஸ்பார்க் ஆகுதா உங்களுக்கு? போலாமா? இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கு ஆப்போசிட்ல இருக்க லெட்டரும் இது இல்லை, அதே மாதிரி ஆரோட ஆப்போசிட் லெட்டரும் இது இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி ஈக்கு ஆப்போசிட்ல லெட்டர் EV வரும், அதுவும் இல்லை. ஏக்கு ஆப்போசிட்ல வந்து Z வரும், ஏக்கு ஆப்போசிட் வந்துட்டு Z வரும், Nக்கு ஆப்போசிட்ல வந்து N வரும். அப்படியும் நம்மளுக்கு வரல. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு பாப்போமா? பொறுமையா கத்துக்கலாமா? இங்க என்ன நடந்திருக்குன்னா, டிக்கு ஆப்போசிட்ல டிக்கு வந்து ஆப்போசிட் என்ன இருக்குன்னா S இருக்கு. பட் ஆனா டைகனலா பாருங்க, டிக்கு அப்புறம் ஈங்க, அதுக்கப்புறம் ஆருக்கு அப்புறம் S. சரியா? ஈயோட வேல்யூ ஈயாவே தான் இருக்கு. ஏக்கு அப்புறம் B வருமா, Nக்கு அப்புறம் D வருமா? இப்படி தான் இங்கே நடந்திருக்கு. இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். நம்மளோட பேங்கிங்லேயும் வரும், TNPSCலையும் வரும், SSC ரயில்வே. ஏன்னா நம்ம பேங்கர்ஸ் நம்ம வந்து என்ன செய்வோம், SSCயும் எழுதுவாங்க, நம்ம ஆளுங்க ரயில்வேவும் போய் எழுதுவாங்க. அதனால காமனாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் நான் சொல்றது. சரியா? அடுத்து பார்ப்போமா? இதுக்கு என்னங்க வரும்? இதுக்கு என்ன வரும்? ஓக்கு ஓவே தான் வரும். இதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் என்ன வரும்? டீக்கு அப்புறம் U வரும். அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? PQRS T வரும். அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் F வரும். இது வந்து PQRS வரும். இதுக்கு இது ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு தான் நான் அதை போட்டிருக்கேன். ட்ரீம்னு ஒரு வேர்டை கொடுத்து அதுக்கு ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொனன்சியேஷனே பண்ண முடியாத ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்களா? இப்படி கொடுத்து அதுக்கு ஸ்டோருக்கு என்ன வரும்னு தான் கேள்வி. சரியா? நம்ம இதை போட்டுட்டோமா? உங்களுக்கு விளங்கிருச்சா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, இது வந்து நார்மலாக நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேவா? நம்மளோட பேங்கிங்லேயும் சரி, நார்மலாக இருக்க எல்லா எக்ஸாம்லேயும் இந்த ஃபார்மேட்டில் வரும். ரீட் த புக் அப்படின்னு சொல்லிட்டு KAPAMA. சரிங்களா? காப்பாமா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் புக் இஸ் பெஸ்ட்னு இருக்கு, வந்துட்டு பானா ஹாவ் இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்க வேணாம், PANAHA அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க, ரீட் ஆல் புக்கு, அதுக்கு வந்து PAKAWAன்னு இருக்கு. இதுக்கு வாட் இஸ் த கோட் ஆஃப் த தி? சரிங்களா? THE. அதுக்கப்புறம் பாக்கு என்ன வரும், ஈஸுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோமா? இப்போ நான் பார்த்த உடனே வந்து இங்க என்ன இருக்கு? தி வந்து இங்க ஒண்ணுதான் இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு ஒரு வேர்ட் வந்துட்டு அது மட்டும் அங்க மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து KA வருமா? KA வந்து இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு, வராது. PA இங்க இருக்கு, வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதான் ஆன்சர். விளங்குதா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதான் வரும், MA வரும் ஆன்சர். அடுத்து பார்ப்போமா? பாக்கு என்னங்க வரும்? பா வந்து பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படின்னா இந்த மூணுல காமனான வேர்டு என்னங்க? எனக்கு வந்து ரீட் இல்ல, தி இல்ல, புக் இருக்கு, புக் இருக்கு, புக் இருக்கு. அப்போ பாக்கு என்னங்க வரும்? புக்கு இருக்கு. விளங்குதா? அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன? ஈஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. இங்கேயும் ஈஸ் இல்லை, இங்க ஒண்ணுதான் ஈஸ் இருக்கு, இங்க ஈஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த லைன்ல ஒரே அந்த வேர்டு வந்து வேற எங்கேயும் வந்திருக்க கூடாது. பா வந்து வந்துருச்சு, ஹா இருக்கு, ஹா இல்லைன்னா நா, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அப்படிங்கிறப்போ கொஸ்டின் வைஸ்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது ஆப்ஷன்ல எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம். இல்லைன்னா ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா எய்தர் நா ஆர் ஹான்னு வரும். விளங்குதா? ஆப்ஷன்ல இப்படி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஷன்ல இப்படி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஈஸ் இருக்குங்களா, ஈஸ் வந்து இருக்கடா வேற எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும்தான் NA இருக்கு, வேற எங்கேயும் NA இல்லை. அதுக்கப்புறம் HA வந்து வேற எங்கேயும் இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இது ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஆப்ஷன்ல இப்படி இருக்கும், எய்தர் நா ஆர் ஹான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கும், நா ஆர் ஹான் இருக்கும். இந்த கொஸ்டின் விளங்கிருச்சா? இப்படிதான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து போலாமா?
அடுத்து பாருங்க, இப்போ ஒரு வேர்டு வந்துட்டு கோடட் வச்சுங்க. இது வந்து மெயின்ஸ் லெவலில் வருங்க. சரிங்களா? மெயின்ஸ் அண்டு ரயில்வே ஓரியன்டில் இருக்க எல்லா எக்ஸாமுக்கும் வரும். நம்மளோட பேங்கிங்லேயே வரும். சரியா? த வேர்டு கண்ணா இஸ் கோடட் ஆஸ்ன்னு சொல்லிட்டு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த வேர்டு குமார் இஸ் கோடடுக்கும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த வேர்டு ரன் இஸ் கோடட் ஆஸ்க்கும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அணுங்கிற வேர்டுக்கு என்ன வரும்? ANU அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் கண்டுபிடிக்கலாமா? இப்போ வந்துட்டு ஏ வந்து எங்கெங்க இருக்கு? இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு, இங்கே ஒரு ஏ இருக்கு. வேற எங்கேயும் ஏ இருக்கா? இதில் இல்லை. இதில் வந்து சிம்பிள்ஸ் வந்து இந்த ஏக்கு வந்து காமனாக இருக்கிறது என்னன்னு பாருங்க. இங்கே ஒரு ஹேஷ்டாக் இருக்கு, இங்கே ஒரு ஹேஷ்டாக் இருக்கு, இங்கே ஒரு ஹேஷ்டாக் இருக்கு. அப்போ ஏக்கு வந்து ஹேஷ்டாக் தான் வரும். அதுக்கப்புறம் என் வந்து எங்கெங்க இருக்கு பாருங்க. என் வந்து இந்த 2 இடத்துல என்ன இருக்கு, இங்கே என்ன இல்லை, இங்கே என்ன இருக்கு. சரிங்களா? இங்கே என் வந்து 2 இருக்கு. அதாவது கொஷின் மார்க்கும் இருக்கு, ஹேஷ்டாகும் இருக்கு. ஆல்ரெடி ஹேஷ்டாக் உட்காந்துருச்சு. அப்படிங்கிறப்போ கொஷின் மார்க் தான் நம்மளுக்கு யூக்கு வரும். சாரி, எண்ணுக்கு வரும். கொஷின் மார்க் தான் வந்துட்டு எண்ணுக்கு வரும். ஏன்னா இங்கே ஒரு கொஷின் மார்க் இருக்கு, அதே மாதிரி அங்கே 2 கொஷின் மார்க் இருக்கு. ஹேஷ்டாக் உட்கார வச்சுட்டோம். இப்போ யூக்கு பார்க்கணும். யூ வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படிங்கிறப்போ இதில் வந்து எது காமனாக இருக்கு? இங்கே வந்து பாருங்க, அட்டு இருக்கு. சரி, அட்டு இல்லைனா வந்துட்டு எக்ஸ்லரி மார்க், ஆச்சரியக்குறி இருக்கு, எக்ஸ்லரி மார்க்னு சொல்லுவாங்க. அட்டு 2 இருக்கு, எக்ஸ்லரி மார்க் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு இப்படி வரலாம். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட் வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு காமனா. அதுக்கப்புறம் ஆக்சிலரி மார்க் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரலாம்னா இப்படி வரலாம். 2ல் ஏதா ஒன்று. சரிங்களா? R வச்சு வரும். சரியா? இப்படி அணுங்கிறதுக்கு என்ன வரும்னா இதுதான் வரும். நம்ம வந்து இங்கே இருக்க பிளேஸ் ஆகிருக்க ஆல்ஃபபெட்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஏ இங்கே இருக்குது. ஏ வந்து காமனாக இங்கே இதோட சிம்பிள்ஸ் வந்து இருக்குன்னா ஹேஷ்டாக் இங்கே ஒன்று இருக்குது, ஹேஷ்டாக் இங்கே இருக்குது, இந்த ஹேஷ்டாக் இருக்குது. அதை வச்சு நான் ஏக்கு உட்கார வச்சேன். எண்ணுக்கு பாருங்கள், இங்கே 2 எண்ணம் இருக்குது, கண்ணால் 2 எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் ரன்னில் ஒரு எண்ணம் இருக்குது. அதில் காமனாக இருக்கிறது என்னங்க இருக்குது? கொஷின் மார்க் இருக்குது. அதான் இந்த கொஷின் மார்க். புரியுதா? அதுக்கப்புறம் யூ வந்து பார்த்தீங்கன்னா குமாரில் ஒரு யூ இருக்கு, ரன்ல ஒரு யூ இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம் எதுனா இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இருக்கு, இந்த இதுவும் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், ஏன் எடுத்த உடனே ஆரை வச்சு நீங்க நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ற இடமே இங்கே தாங்க. விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், கத்துக்கிட்டோம், நல்லாவே கத்துப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆறு வச்சு வர இடத்துல தப்பு பண்ணுவோம். அதனால தான் இந்த ஆறு இருக்க மாடலாக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஆப்ஷன்ல இப்படி இருந்தா நீங்க இப்படி தான் கொடுக்கணும், இது இல்லைன்னா இது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை எய்தர் இது கொடுத்துட்டு இது கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து போலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு சிம்பிள்ஸ் பேஸ் தான் இதுவுமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஃபயருக்கு வந்து சிம்பிள்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃப்ரீஸ்க்கு இருக்குது. ஃப்ரீஸ்க்கு வந்து என்ன வரும் தான். இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். சரியா? இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இப்படி வரும். சரியா? இப்போ வந்து பாருங்க, எது எது காமனாக இருக்குது? எஃப் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐ இங்கே இல்லை. ஆறு காமனாக இருக்கா? ஆறு காமனாக இருக்குது. இ காமனாக இருக்கா? இ காமனாக இருக்குது. சரியா? இப்போ வந்துட்டு காமனாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 இருக்குது. சரியா? இந்த 2 வேர்டுக்கும் காமனாக இருக்கிறது வந்து எஃப் ஆர் இ இருக்கா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இ வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இ வந்து 1 2 3 இடத்துல இ இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த சிம்பிள்ஸ் வந்து இதில் 4 சிம்பிள் வந்து இல்லை 4 சிம்பிள் இருக்குங்களா? இந்த 4 சிம்பிள் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் 4 சிம்பிளில் ஏதோ ஒரு சிம்பிள் வந்து 3 தடவை வரணும். இந்த இடத்துல பாருங்கள், ஹேஷ்டாக் 3 தடவை வந்திருக்கா? இல்லை. ஸ்டார் 3 தடவை வந்திருக்கா? இல்லை. கொஷின் மார்க் இல்லை. ஆக்சிலரி மார்க் 2 டைம் தான் வந்திருக்கு. அப்போது இது வராது. அதுக்கப்புறம் பார்ப்போமா? இப்போது இதில் வந்து இங்கே நம்மளுக்கு என்னென்னா இ வந்து 3 தடவை இருக்கனால ஏதோ ஒரு சிம்பிள் வந்துட்டு 3 டைம்ஸ் வரணும். சரியா? இப்போ 3 டைம்ஸ் வரணுமா? இப்போ வந்து பாருங்கள், கொஷின் மார்க் 2 இருக்குது, ஆக்சிலரி மார்க் 2 இருக்குது. இது கண்டிப்பாக வராது. 3 தடவை வரணும்ல. அதுக்கப்புறம் பார்ப்போமா? இதில் வந்து பாருங்கள், இது ஒரு 3 தடவை வந்திருக்கு கொஷின் மார்க்கு. ஆக்சிலரி மார்க் 3 தடவை வந்திருக்கு, கொஷின் மார்க் 3 தடவை வந்திருக்கு. அப்படின்னா இது 2ல் ஏதோ ஒன்று தானே. இந்த 2ல் ஏதோ ஒன்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் இருக்குது. சரியா? நம்மளுக்கு என்ன தேவை? எஃப் 6 காமனாக இருக்குது. இது வந்து உட்கார வைக்கணுமா ஃபஸ்ட்டு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க்கும் இந்த இடத்துல இருக்குது, ஆக்சிலரி மார்க்கும் இருக்குது. சரி, வேறு என்ன இதில் வந்து இருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், ஹேஷ்டாக் இருக்கா? இங்கே ஹேஷ்டாக் வரணும். சரி, ஹேஷ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே ஹேஷ்டாக் இருக்கனால ஹேஷ்டாக் வரணும். அதுக்கப்புறம் அட்டு இருக்கா இந்த இடத்துல? அட்டு இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது?
ஆக்சரி மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொஷின் மார்க் இருக்குது டி ஆப்ஷனுக்கு. ஆனால் சி ஆப்ஷனுக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஒன்று தான் இருக்குது, என்னென்னா ஆக்சரி மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் கொஷின் இருக்குது, 2 தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, FRE வேணும். ஆனால் இதை வச்சு நம்ம 2 தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்போது இது வராது, தேர்ட் ஒன் வராது. நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 4th ஒன்று தான் ஆன்சர். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்களா? இப்போது எப்படி நம்ம வந்துட்டு வேர்ட் வந்துட்டு இந்த இ வந்து 3 தடவை இருக்கனால கண்டிப்பாக இதில் இருக்க 4 சிம்பிள் வந்துட்டு 3 தடவை வரணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் க்ளூ. அதை வச்சு செக் பண்ணி பார்த்ததில் இது 2 இருந்தது. 2 இருந்ததில் நான் வந்து காமனான இருக்க லெட்டர் என்னென்னா FRE. சரிங்களா? அந்த லெட்டர் வந்து FRE இருக்குது. அந்த FREக்கு வந்து நான் உட்கார வச்சு பார்த்தேன். அப்போ உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு எங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து 2 தான் வந்துச்சு, தட்டி விட்டுட்டோம். இது 4வது இருந்தது. கரெக்ட். முடிச்சிட்டோமா? விளங்கிடுச்சா உங்களுக்கு? அடுத்து போகலாமா? ஓகே, இதுவும் மெயின்ஸ் லெவல் தான். இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து வேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் கொடுத்துட்டு கோடட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கோடட் கொடுத்துருக்காங்க. என்னங்க, ஸ்டடி ஹார்ட் ட்ரீம் பிக்குன்னு சொல்கிற ஒரு வேர்டுக்கு ஒரு கோடட் கொடுத்துருக்காங்க. திங்க் ப்ராப்பர்லி ஒர்க் நீட்லி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வேர்ட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸை பாருங்கள். GYDMன்னு இருக்கா? எனக்கு கண்ணில் படுறது என்னென்னா, இங்கே ஒரு G இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ல முடிகிறது ஒய் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் டியில் வந்துட்டு முடிகிற ஹார்டு இருக்குது, அப்புறம் எம்ல முடிகிற ட்ரீம் இருக்குது. இதுலேயே முடிஞ்சிருச்சா? ஓகேவா? ஃபஸ்ட்டு இது இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் என்ன செய்யணும், செகண்ட் இருக்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் லைனை வச்சு நம்ம முடிவு பண்ணவே கூடாது. முடிவு பண்ணவே கூடாது. 2வது லைன்லையும் அதே ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், திங்க்குக்கு வந்து கே இருக்கா? கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒய் இருக்கா? ஒய் இங்கே இருக்குது. லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், லாஸ்ட் லெட்டர் ஒய் இங்கே இருக்கா? அப்புறம் கே இருக்கா? கே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு கேவும் இருக்குது, 2 கே இருக்குது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒய் இருக்கா? ஒய்யும் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ஒய்யும் இருக்குது. ரைட்டா? இப்போ வந்து இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு இதுக்கெலாம் ஒரு சிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். இன்னும் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ட்ரீமுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ட்ரீமுக்கு என்னங்க வரும்? ட்ரீமுக்கு கண்டிப்பாக என்ன வரும்? எம்ல முடிகிறது தான் வரும். கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து பாருங்க, இப்போ ஒர்க் இருக்கு. ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று 10 இருக்கு, இன்னொன்று 8 இருக்கு. நம்ம இங்கே என்னங்க எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் இருக்கு, ஒர்க் இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல முடிகிற இங்கே ஒரு கே இருக்கு, இங்கே ஒரு கே இருக்கு. சரியா? இதில் 2ல் எது வரும்? இந்த 2ல் எது நம்மளுக்கு ஆன்சராக வரும் சொல்லுங்க பாருங்க. எப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். திங்க் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கா? 5 × 2 10. ஒர்க் வந்து 4 லெட்டர் தான் இருக்குது. 4 × 2 வந்து 8. முடிஞ்சிருச்சா? நம்மளுக்கு வந்து ஒர்க் என்ன 8 தான் வரணும். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதை வந்து நான் எடுத்தோடனே சொல்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் வந்து வேற வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்லி இருக்கா? நீட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் இருக்குது. 6 × 2 12ங்களா? அப்படிங்கிறப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? இது வரும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்லிக்கு வந்துட்டு பாருங்க 8 லெட்டர் இருக்கு. ப்ராப்பர்லிக்கு உள்ள இருக்கிறது 8 லெட்டர். 8 × 2 என்ன வரும்? 18 வரும். சார் 8 × 2 வந்து என்ன வரும்? 16 வரும். 8 × 2 16. ஒய் வந்து இங்கே இருக்குது, ஒய் நம்ம போட்டுட்டோம். அடுத்து 16 போட்டுட்டோம். விளங்குதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா புரியுதா? அடுத்தடுத்து மெயின்ஸ் லெவல் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கான ஆன்சர் இது, இதுக்கான ஆன்சர் இது. சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே இருக்க ட்ரீமுக்கும் செக் பண்ணி பாருங்கள். ட்ரீமுக்கு வந்து 5 லெட்டர்ஸ் இருக்கா? 5 × 2 10. அதுக்கப்புறம் டி லாஸ்ட் லெட்டர் தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கு. சரியா? கோடடில் வந்து என்ன வந்திருக்குன்னா ட்ரீமோட லாஸ்ட் லெட்டர் தான் இங்கே எம் பிளேஸ் ஆகி ட்ரீமுக்கு வந்து எத்தனை கவுண்ட் இருக்குன்னா 5 இருக்குது. 5 × 2. இந்த சிம்பிள்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த சிம்பிள்ஸ் இப்போ கணக்கு இல்லை. அதாவது இப்படி எடுத்து எழுதும் போது இதெல்லாம் வந்து மெயின்ஸில் வந்து லட்டு மாதிரி கிடைக்கிறது. இது மாதிரிலாம் சரியா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு RRB கிளர்க்கு ஏதோ ஒரு கிளர்க் எக்ஸாமில் இப்படி லட்டு மாதிரி வரும். நம்ம வந்து என்ன செய்யணும், டக்குன்னு போட்டு ஓடிடணும். ஆனால் இந்த டாப்பிக்குமே நீங்கள் என்ன செய்யணும்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸ் லெவலில் இருக்கிறதுல நம்ம வந்து ஸ்கோரிங் பார்ட்டே என்னன்னா கோடிங் டிகோடிங் தாங்க. கோடிங் டிகோடிங் தான் நம்மளோட மெயின்ஸில் ஸ்கோரிங் பார்ட். அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா கூட பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம பண்ணியிருக்கோங்கிறத நல்லா கூட பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த கொஷின் போகலாம். நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரிலாம் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நவுந்து கூட நிற்கிறேன். சரியா? ஓகே, அடுத்து போலாமா? சரிங்க, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்க்கு வந்து கோடடும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட், ஹோல்ட், ஆஃபீஸ், அதுக்கப்புறம் லாக்அப் ஃபார் மந்த்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம கொடுக்கும்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எடுத்தோடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்ம பார்த்தோன்னே நம்மளுங்க எஃப்க்கு அப்புறம் ஜி இருக்கு, நான் ஜியை வச்சு மூவ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வந்து 2 இடத்துல வராங்க, அப்போ இது வராது. சரி, வேற என்ன க்ளூ இருக்குன்னா நம்பர்ஸை வந்து எப்பயுமே நம்ம ப்ரியாரிட்டியில் வச்சு மூவ் பண்ணணும். நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்பர்ஸ் எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா இப்போ வந்து 6, 5, 20, 21 இருக்குங்களா, நான் என்ன செய்யறேன்னா டீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20, எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4, இது வந்து 5 அப்படின்னா ரிமைனிங் வந்து இருக்கிறது வந்துட்டு இது கண்டிப்பாக 19 இருக்கும். 19 இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த லாஸ்ட் இருக்க லெட்டர்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, 20, 19, 4, 5 இப்படிலாம் இருக்குல்ல, இதோட +1 பண்ணியிருக்காங்க. +1 பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. 5 + 1 6 கிடைக்கும். 4 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடைக்கும். 19 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். 20 + அதாவது T20 நான் சொன்னோம்ல, T வந்து 20னா அதோட +1 தான் 21. அப்படிங்கிறப்போ நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதை வந்து இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் லெட்டர் வந்து இதில் 6 இருக்கு. சரி, அதை கூட விடுங்க. இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் தானே கண்டுபிடிக்கிறோம், ஆஃபீஸே நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு என்ன கோடு வரும்னா நம்மளுக்கு 6ல் வரணும். இப்போ வந்து 5 + இது வந்து 5 அப்படின்னா 6 அப்படிங்கிறப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அதை தாண்டி வேற என்ன க்ளூ இருக்கு அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் வந்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 இருக்குங்களா, 6 லெட்டர் இருக்கா, 6 லெட்டர் +1 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7 வருமா? 7ஓட லெட்டர் என்னங்க? 7ஓட லெட்டர் ஜின்னு நம்மளுக்கு தெரியுமா? G7 சொல்லுவோமா? அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஜியும் கரெக்டாக இருக்கு, அதுக்கப்புறம் 6ம் கரெக்டாக இருக்கு. ரிமைனிங் இருக்க சிம்பிள்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்து வந்து பாருங்க, நான் மெத்தட சொல்லிட்டேன். இந்த வந்து எப்படி வந்து இப்படி மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன். நீங்க மந்த்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? இந்த மந்த்தை வந்து நீங்க ஹோம்ஒர்க்காக எடுத்து போடணும். நான் ஆஃபீஸ் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் கூட சொல்றேன். லாஸ்ட்ல இருக்க லெட்டரோட நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதோட +1 பண்ணாதான் அது கிடைக்கும். அதாவது T இருக்கு 20, டீயோட வேல்யூ என்ன 20ன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து +1 பண்ணால் 21, அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கு வந்து 19 வரும், +1 பண்ணால் 20 வரும். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, வேல்யூ வந்து 4, +1 பண்ணால் 5 வரும். ஈயோட வேல்யூ 5 நம்மளுக்கு தெரியும், அதை பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். அதே போல் இந்த மந்த்துக்கு என்ன வரும், அதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் போடணும். ஃபஸ்ட் என்ன சொன்னேன், நீங்கள் வந்துட்டு ஒரு நோட் போட்டு எழுதிட்டீங்கன்னா ஒரு நோட்டட்னு போட்டுட்டு கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஒர்க்குக்கான ஆன்சரை இதில் என்ன கோடு வருங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரியா? ரைட்டா? பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது மெயின்ஸ் லெவல். சரியா? மெயின்ஸ் லெவலில் இப்படி தான் வரும். நியூ கம்மர்ஸ் யாராக இருப்பீங்க, இப்போ தான் நான் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறது. இப்படி ஒரு பாக்ஸில் வந்து லெட்டர்ஸும் கொடுத்து நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதையும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே கண்டிஷன் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க. இதை கண்டிஷன் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவாங்க. கண்டிஷனில் என்ன 2 கண்டிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டுக்கு வந்து என்ன வரும், இந்த வேர்டுக்கு கோடட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் the vowel, first letter வந்து வவ்வலாக இருந்து and third letter is consonant ஆக இருந்தால் then the code are interchange ன்னு சொல்றாங்க. 2 கோடையும் மாத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, if there is no vowels in the word then the code for first letter and last letter is to be interchange. இதுல வந்து vowels இல்லாம இருக்கு. ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா vowels இல்லாம இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த இடத்துல வவ்வல்ஸே இல்லையா, செகண்ட் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே வவ்வல்ஸே இல்லை. இது நீங்கள் வந்து செகண்ட் கண்டிஷன் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்மளுக்கு மூவ் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே மூவ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு அதில் எடுபடாது, ஏன்னா அதில் வவ்வல்ஸ் வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம அதை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா A T D W YZ. இதை நம்ம என்ன செய்யணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். அப்போ டியோட வேல்யூ என்ன, இங்கே அட்டு வந்து எங்கே போடணும், டிக்கு நேராக போடக்கூடாது, இன்டர்சேஞ்சில் மாறி தான் போடணும். அப்படிங்கிறப்போ ஏக்கு இங்கே வந்துடும். ஏவோட வேல்யூ என்ன 0, அப்போ 0 இங்கே வந்துடும். முடிஞ்சிருச்சா? ரிமைனிங் இருக்க சிம்பிள்ஸ் வந்து அப்படியே இறக்கிக்கணும். இப்போ வந்து டீக்கு வந்து என்ன இருக்கு, ஹேஷ்டாக் இருக்கு. டபிள்யூக்கு என்ன இருக்கு, ஓகே எஸ் போட்டு அடிச்சது இருக்கு. அதுக்கப்புறம் ஒய் எங்கெங்க இருக்கு,
ஒய் எதை கண்டுக்கப்படுதா? சரி, நீங்கள் வந்து இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இதை ஒய்ன்னு வச்சுட்டு ஆக்சிலரி மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. சரியா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒய் வச்சு நம்ம போடலை, அதனால தான் நான் அந்த ஒய் போட சொன்னேன். சரிங்களா? ரைட்டா? இப்போ இவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். அதாவது அந்த வேர்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு டிகோட் த வேர்ட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் இது. சரியா? இப்போ செகண்ட் கண்டிஷன் வச்சு மூவ் ஆகக்கூடிய வேர்டு வந்து இப்படி இருக்குங்க. டிசி பிடி எக்ஸ்ன்னு இருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உட்காருமா? ஃபர்ஸ்ட் வவ்வலா? இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வவ்வல் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உட்காராது. இதில் வந்து செகண்ட் கண்டிஷன் உட்காரும். அப்படிங்கிறப்போ இங்கே என்னங்க நடக்கும்? டியும் எக்ஸும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்க இருக்கு? இதில் டி இருக்கா? இருக்கு. டி வந்து எங்கே வரும்? இங்கே வரும். இன்டர்சேஞ்ச் அது எக்ஸோட இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் இங்கே இருக்கா? எக்ஸுக்கு வந்துட்டு லைக் வந்து நீங்கள் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு எக்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னா டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சி இருக்கா பாருங்க. சி இங்கே இல்லை. லைக் வந்து இதை நான் சின்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்தனால தான் வந்துட்டு மேலே நான் நோட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இது 6 வரும். பி இருக்கா பாருங்க. நான் வந்துட்டு பி வந்து எதை கொடுத்துக்கலாம்? இருங்க வரேன். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தனால வந்துட்டு கொஞ்சம் அடிப்படுது, வேற ஒன்றும் இல்லை. இது 2 வரும். டி இருக்கான்னு பாருங்க. டி இருக்கு. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்தனால தான் இங்கே நான் கொஞ்சம் கொஷின்ஸை சேஞ்ச் பண்ணுறதாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சு நான் அந்த ஃபஸ்ட்டு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். டீகோட் பண்ணியாச்சு. அந்த வேர்டை வந்து நான் டீகோட் பண்ணிட்டேன். அதுதான் அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான வேர்டை டீகோட் பண்ணிட்டேன். என்னன்னா டியும் எக்ஸும் வந்து மாற்றிக்கணும். அப்படிங்கிறப்ப டியோட வேல்யூ என்னங்க? இங்கே அட்டு இருக்குது. அட்டு வந்து கடைசியில் போயிடணும். எக்ஸோட வேல்யூ என்னங்க? எக்ஸுக்கு இங்கே அடிச்சிருக்கேன். எக்ஸுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வந்துடும். ரிமைனிங் இருக்க சிபிடி அப்படியே உட்காந்துரும். புரிஞ்சிருச்சா? இப்படி தான் இருக்கும். சரியா? மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நியூ கம்மர்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸ் 4 மாதம் தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். பேசிக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கோடிங் வந்து டிகோடிங் மஸ்ட்டு. அந்த கொஷின் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸும் பார்க்க முடியாது, மெயின்ஸையும் பார்க்க முடியாது. சரியா? எல்லா எக்ஸாம்லையும் சரி. அதனால் இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நோட் கூட பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து கூட நிற்கிறேன். அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து வந்து பாருங்க. அடுத்து வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் வச்சு இருக்கும். இதை வந்து பொறுமையாக நிதானமாக சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக கற்றுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ் லெவல், பக்காவான மெயின்ஸ் லெவல். இது வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? இப்போ ஹவர்ஸ் மினிட்ஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ டாலர் சிம்பிள் கொடுத்து மீன்ஸ் எய்தர் ஹவர் ஹேண்ட் ஆர் மினிட் ஹேண்ட் இஸ் அட் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னங்க கொஸ்டின் என்னங்க சொல்ல வராங்க? இப்படிலாம் கொடுத்துட்டு எய்தர் ஹவர் ஹேண்ட் ஆர் மினிட் ஹேண்ட் 8, திருப்பியும் ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் 9, திருப்பியும் ஹவர் ஹேண்டு மினிட் ஹேண்ட் 2ல் ஏதோ ஒன்று 11, அதுக்கப்புறம் எய்தர் ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் 5. இப்படி எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிளாக் இருக்கா? கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12, இது 6, இது 9, இது 3, அதுக்கப்புறம் 1 2 4 5 7 8 10 11. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஷினை. எப்படின்னா, இந்த டாலர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவராக இருக்கலாம். 6 மினிட்னா என்ன மினிட்டு? 6னா என்னது? 30. கிளாக் படி பார்த்தீங்கன்னா 30. அப்படிங்கிறப்போ இந்த டாலருக்கு என்ன வரும்? இந்த டாலருக்கு என்ன வரும்னா 6 ஹவர்ஸ் வரும், இல்லைன்னா 30 மினிட்ஸ்னு சொல்லலாம். விளங்குதா? இதை 6ன்னு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எய்தர் ஹவர் ஹேண்ட் ஆர் மினிட் ஹேண்ட் இஸ் அட் 6 அப்படின்னா 6 ஹவராக இருக்கலாம். இந்த இடத்துல 6னா கடிகாரம் சுற்றிட்டு வந்து அது 30ங்களா? அப்போ 30 மினிட்ஸாக இருக்கலாம். 6 ஹவர் இல்லைன்னா 30 மினிட்ஸாக இருக்கலாம். அடுத்து பாருங்க, அண்டு வச்சிருக்கா. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 8 வந்து என்னங்க இருக்கும்? 40 மினிட்ஸாக இருக்கும். 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 9 ஹவர்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா 9 அப்படின்னா 45. உங்களுக்கு தெரியுமில்ல, 9 ஹவர்ஸ் ஆர் 45 மினிட்ஸ். விளங்குதா உங்களுக்கு? இப்படி வந்தால் உங்களுக்கு தெரியுமில்ல, 5 10 15 20 25 30 மினிட்ஸு, 35 40 45 50 55 60. தெரியுதா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு? அடுத்து பாருங்க, பர்சன்டேஜுக்கு வந்துட்டு 11 இருக்கு. அப்படின்னா 11 ஹவர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 55 மினிட்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹேஷ்டேக் இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா 25 மினிட்ஸாக இருக்கலாம். கரெக்டு தானே?
என்ன சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் நோட்டட் வந்து பாருங்க. நோட்டட் என்னன்னா, இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோமா என்னதுன்னு நம்ம அப்புறம் சைடில் எழுதி வச்சுக்கணும். சரியா? எப்பயுமே கொஷின் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு சைடில் ரஃப் பேப்பரில் வந்துட்டு 5 hours கோடு போட்டு 25 minutes சரிங்களா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஸ்டினை வாசிக்கலாம், அதுக்கப்புறம் நோட் பண்ணுவோம். நோட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேஷ்டாக் அட் மீன்ஸ் என்னன்னா, எய்தர் அது வந்து 5.40 ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 8.25 ஆக இருக்கலாம். என்னங்க சொல்ல வராங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கோட வேல்யூ என்ன 5ன்னு தெரியும், அதுக்கப்புறம் அட்டோட வேல்யூ என்ன தெரியும் 8ன்னு நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 5 hours சரிங்களா, 5 hours அட்டுக்கு வந்துட்டு மினிட்ஸில் சொல்லலாம், 5.40ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை ஸ்வைப் ஆகி இருக்கும், அதாவது மினிட்ஸ் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை டேரெக்டாக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுதான் இருக்குது, ஹேஷ்டேக்கில் 5 இருக்குன்னா இது 5ன்னு எடுத்துப்பேன், அண்டு இருக்குது, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது, அதனால் நான் வந்து 40ன்னு எடுத்துப்பேன், 8க்குன்னா 40 அப்படி நான் போடக்கூடாது. எப்படின்னா இது ஸ்வைப் ஆகும் இருக்கும். அப்படிங்கிறப்போ இங்கே இடத்துல பாருங்க, இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம்னு சொல்கிறாங்க. அண்டுக்கு வந்து என்ன இருங்க 8 இருக்குது சரியா, அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் என்ன இருக்குது 25 இருக்குது, 8.25 ஆகும் இருக்கலாம், 5.40 ஆகவும் இருக்கலாம். விளங்குதான் உங்களுக்கு? இப்படிதான் மெயின்ஸ் லெவல் இருக்கும். இதை தாண்டி ஒரு மெயின்ஸ் கஷ்டமானதெல்லாம் இல்லை. இவ்வளவுதான் விஷயம் சரியா. நம்ம இந்த வித்தையை மட்டும் கத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த வருஷத்துல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா. அடுத்து போலாமா? இப்போ வந்து கொஸ்டின் வாசிங்க. கொஸ்டின் என்னன்னா, ஜாய்ஸ் டிராவல் 1.5 hour by car from her home to reach ஹர் ஃப்ரெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜாய் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படின்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க பை கார், வீட்டில் இருந்து தான் போகிறாங்க, டு ரீச் த ஃப்ரெண்ட் ஹவுஸ். அதுக்கப்புறம் ஷீ டுக் ஒரு சிம்பிள் கொடுத்து மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வென் டு டெம்பிள் ஆஃப்டர் 2.5 hour 2.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அண்ட் ஸ்பெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த ஹேஷ்டேக்கு வந்து உங்களுக்கு அந்த மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும்ல. then they went to the theater after percentage minutesனா பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கு தெரியும். if now time is என்னன்னா, இப்போ டைம் என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஸ்வைப் ஆகும் இருக்கும், அதாவது இந்த டைம் வந்து ஒரு இதுக்கான நம்ம நோட் பண்ணுவோம். இருங்க வெயிட் பண்ணுங்க, மேலே வந்து நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்ல, அதை வந்து ஹிண்ட் மாதிரி எழுதுவோம். தென் வாட் இஸ் த டைம் ஜாய் டஸ் ஸ்டார்ட் ஹர் ஜெர்னி. இவங்க வந்து எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜெர்னியை அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ நம்மளுக்கு வந்து சிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கலாமா சைடில்? சிம்பிள்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம சைடில் எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, சிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த பக்கம் எழுதுறேன் சரியா. இப்போ வந்துட்டு இது வந்து 6 இல்லைன்னா 13 இப்படி எழுதிக்கிறேன். 6 hours, இது ஹவர்ஸ் இல்லைன்னா மினிட் சரியா. அதுக்கப்புறம் என்னங்க இருக்குது, அண்டுக்கு வந்துட்டு 8 இல்லைன்னா 40, அதுக்கப்புறம் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு 11 hours இல்லைன்னா பர்சன்டேஜுக்கு தானே, ஆமாம் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ஓகே டன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, அட்டுக்கு தான் 8 ஓகே அட்டுக்கு போடுவோமா, அட்டுக்கு வந்துட்டு 9 இல்லைன்னா 45. அதுக்கப்புறம் பாருங்கள் ஹேஷ்டேக் என்னங்க வரும், இது வந்துட்டு 5 இல்லைன்னா 25, அதாவது 5 hours இல்லைன்னா 25 minutes ரைட்டா. விளங்குதா? இப்போ நம்ம வந்து கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ணுவோமா, அப்ரோச் பண்ணலாமா? இப்போ ஹிண்ட் எழுதிட்டோமா, இப்போ வந்து கொஸ்டின் வாசிப்போமா? இப்போது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாய் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம்னா 1.30 நான் இப்படி எழுதுறேன் சைடில், நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். 1.5 மணி நேரம் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்தே மூவ் பண்ணலாம். 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க டு ரீச் த ஃப்ரெண்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஷீ டுக் எவ்வளோ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மினிட்ஸை தான் சொல்கிறாங்க. அப்போது இங்கே 45 minutes சரியா. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறாங்க, 2.5 மணி நேரம் இருக்காங்க சரியா. கோவிலுக்கு போகிறாங்க, ஆஃப்டர் 2 hours போகிறாங்க. ஸ்பெண்ட் எவ்வளோ நேரம் பண்ணுறாங்கன்னா, ஹேஷ்டேக்கு என்ன வரும் 25 minutesனு வருமா, இந்த இடத்துல 25ன்னு வருமா ரைட்டா. இப்படி தான் எழுதிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, தென் தே வென்ட் டு த தியேட்டர் ஆஃப்டர் பர்சன்டேஜ் மினிட்ஸ். அப்படின்னா பர்சன்டேஜ்னு என்னங்க 55
ரைட்டா 55 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜுக்கு 55 மினிட்ஸ்க்கு போட்டுட்டோமா, ஏன்னா மினிட்ஸ் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம 55ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஹேஷ்டேக் மினிட்ஸ்னு கொடுத்தாங்க, அதனால தான் நம்ம மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அட்டுக்கு மினிட்ஸ் கொடுத்தாங்க, அதனால தான் நம்ம மினிட்ஸில் எடுத்துக்கிட்டோம். சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தென், அதாவது அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் நவ் டைம் இஸ் டாலர் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. டாலர் பர்சன்டேஜ்னா ஒன்று நீ பாருங்க, டாலர் பர்சன்டேஜுக்கு வந்துட்டு 6 இல்லைன்னா 55 இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா உல்டாவாக திரும்பி இருக்கும். உல்டானா எப்படின்னா இப்போ வந்து பர்சன்டேஜுக்கு வந்து என்னங்க, பர்சன்டேஜுக்கு வந்துட்டு 11, அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் இப்படி திரும்பி இருக்கும். சரியா, உங்களுக்கு விளங்குதா? 11 ஓகே. பர்சன்டேஜுக்கு வந்து 6, இதுக்கு வந்து மினிட்ஸு. இதை வந்து ஸ்வைப் பண்ணி திருப்பினா என்ன வரும்னா பர்சன்டேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவர் வரும், டாலருக்கு வந்து 30. சரி, இப்படி நம்மளுக்கு வருது. இப்போ வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து எந்த டைமில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கொஷின். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இவங்க எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு போடுவோமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5, அதுக்கப்புறம் 45னா 2 மணி நேரம், 2.15 வருமா. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா இங்கே ஒரு 1.5, அதில் இதுலேருந்து ஒரு 1.5 அரையை கொடுத்துட்டிங்கன்னா 2 ஆகிடும். அப்புறம் 2.15 ஆகிடும். அதுக்கப்புறம் 2.30னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 4.45 மினிட்ஸ் கிடைக்குமா. ரைட்டா, இங்கே ஆல்ரெடி 2.15, இங்கே வந்து 2.5 இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் பண்ணால் 4.45ன்னு வருதா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், அதுக்கப்புறம் இந்த 25 இருக்கா, 25 இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வரும். இது 25ஐயும் 55 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 0 1 5 6 8 வருங்களா. அப்படின்னா என்ன வரும், இங்கே வந்துட்டு 1 மணி நேரம் 20 நிமிஷம் வருமா. அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷத்தை இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 5 வரும், இங்கே 6 வரும், இங்கே 5 நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா 6.05ன்னு வரும். புரியுதா இங்கே என்ன நடந்திருக்குன்னு. நான் ப்ளஸ் பண்ணிட்டே வரேன், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி டைம்ஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி ஓவரால் டைம் நான் பண்ணும்போது 5.65னா என்னங்க, 5.60னா தாண்டிடுச்சு. அப்போ 6 ஆகிடும். 6.05 தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இவங்களோட டைமை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி வந்துட்டு டைமை கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து 2 டைம் இருக்குது. சரியா, இந்த 2 டைமோட நம்ம மைனஸ் பண்ணணும். ரைட்டுங்க, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா 2 டைம் இருக்குது நம்மளுக்கு வந்து 6.05. நான் என்ன செய்கிறேன்னா 60.55 அந்த டைம்ல இருந்து 6.05 நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா 0 5 இங்கே 0 அப்படின்னு என்னங்க 12.5ன்னு வருமா. இப்படி வந்தால் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா இங்க 8 9 11 5 இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு கோடட் இருக்கு. சரியா, இதுக்கு மட்டும்தான் கோடட் இருக்கு. அடுத்து 6 அப்படிங்கிறப்போ நம்மளால 12க்கு வந்து கோடட் சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ ரிமைனிங் என்னங்க இருக்கு, ரிமைனிங் இருக்க விஷயம் என்னங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோமா. அடுத்த டைமிங் வந்து மைனஸ் பண்ணி பார்ப்போமா. அடுத்த டைம் என்ன இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், நான் ரிட்டர்ன் வந்து பொறுமையாக சொல்லுவேன். சரியா, நீங்கள் மறுபடியும் கூட பார்க்கலாம். 11.30ங்களா, அதோட நான் என்ன செய்கிறேன், இந்த 6.05 மைனஸ் பண்ணுறேன். பண்ண என்ன வரும் நம்மளுக்கு 5 வரும். இது வந்து 2, இங்கே 2 வரும், இங்கே 5 வருமா. ரைட்டா, முடிஞ்சிருச்சா. அப்போது இங்கே 5ன்னு வரும்போது எனக்கு ஆன்சர் என்னங்க கிடைக்கும், இந்த இடத்துல 5னா நேரம் ஹேஷ்டேக் இருக்குது, 25க்கும் ஹேஷ்டேக். அப்போ அதுக்கான ஆன்சர் என்னங்க நம்மளுக்கு சி ஆப்ஷனா கிடைக்குதா. ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 5.25. இதுக்கான ஆன்சர் பர்ஃபெக்ட் ஆன்சர் இதுதான். இப்போது நான் வந்து ஓவராலாக சும்மா சொல்லட்டா, உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒரு மாதிரி இந்த கொஷின் எப்படி மூவ் பண்ணேன்னு. அதாவது இந்த சிம்பிள்ஸ் இருக்குங்க, இது வந்து சிம்பிள்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹவராக இருக்கலாம் மினிட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 6ன்னு. சரியா, இது வந்து 6 மினிட்ஸாக இருக்கலாம், 6 மினிட் இது வந்து ஹவர்ஸாக இருக்கலாம். மினிட்ஸ் எப்படி சொல்லணும்னா கடிகாரத்தில் 30ன்னு வருங்களா 6, அதனால நான் வந்துட்டு 6 hour 30. அதே மாதிரி இதுக்கும் 8 hour 40 minutes. அதுக்கப்புறம் 9னா 9 ஹவராக இருக்கலாம், 45 மினிட்ஸாக இருக்கலாம். 11னா 11 ஹவர்ஸாக இருக்கலாம், 55 மினிட்ஸாக இருக்கலாம். அதே போல் இந்த ஹேஷ்டேக்கு வந்துட்டு 5 ஹவர்ஸாக இருக்கலாம், 25 மினிட்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டைமை வந்து பேரா கொடுத்துருந்தாங்கன்னா 2 இதாக வரும். ஹேஷ்டேக்கு வந்து 5ங்களா, அட்டுக்கு வந்து என்னங்க 40ங்களா. அப்படிங்கிறப்ப இப்படி நம்ம சொல்லலாம். இதை வந்து ரிவர்ஸ்டாக எப்படி சொல்லலாம்னா அட்டு இது வந்து உல்டாவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து அண்டுக்கு என்னங்க, அண்டுக்கு வந்து 8 ஹவர்ஸா, அண்டுக்கு வந்து 8, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25வா, இப்படியும் நம்ம சொல்லலாம். ஏன் இதை வந்து நோட்டில் சொன்னாங்கன்னா நம்ம கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக இங்கே வருது.
ஜோடியாக இங்கே ஒரு கொஷின் வந்துச்சு சரியா. இங்கே வந்து 1 by 1 பொறுமையாகவே சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கொஷினில் நீங்கள் வந்து ரஃப் ஷீட்டில் இப்படி தான் எழுதி வச்சுக்கணும். 6 or 30 நான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால ஸ்லாஷ் போட்டுக்கிட்டேன். 6 நான் 30, 8 நான் 40, 11 நான் 55 அப்படிங்கிறத நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து என்ன நம்ம செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாய் ட்ராவல்ஸ் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, நான் இங்கே 1.5 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அட்டுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க 45 minutes நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணாங்க, 2.5 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் 25 minutes 25 நான் போட்டுக்கிட்டேன். ஹேஷ்டாக் என்னங்க 25 போட்டுடலாமா. அடுத்து பாருங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, 55 போட்டுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 5.65 வரும். நீங்கள் எடுத்து கூட போட்டு பாருங்க. 5.65 என்னங்க 5 மணி நேரம் 60 நாளே தாண்டிடுச்சு. 6 மணி நேரம் 6 hour 5 minutes வருங்களா, அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங் டைம் இது பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இது வந்து இப்போ நவ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு வந்து அதாவது இங்கே ஓவராலாக ட்ராவல் பண்ணிட்டு வந்த டைம் வந்து இது. இப்போ இந்த டைம் வந்து எப்படி எழுதலாம்னா 2 விதமாக எழுதலாம். இது வந்து 6.55 வரும். அப்படி இல்லைன்னா அந்த பர்சன்டேஜோட வேல்யூ என்ன, பர்சன்டேஜுக்கு வந்து என்னங்க 11 hour, அந்த டாலருக்கு வந்து 30, இப்படி 2 டைம் வருது. அதனால் இந்த 2 டைம் வந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்க்குறோம். இந்த 2 டைம் மைனஸ் பண்ணலாம். இந்த 2 டைமில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்து இந்த 6.5 வச்சு மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 12 hours வருது. 12 hours வரதுனால நம்மளால இங்கே 12 வச்சு எதுவும் இல்லை. இந்த இடத்துல 6, 8, 9, 11 இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கோடு தெரியும். 12க்கு நம்மளுக்கு கோடு தெரியாது. அதனால இது பாசிபிளே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. ரிமைனிங் இருக்கிறது 11.30 வச்சு நான் என்ன செய்கிறேன், இந்த 6.5 ட்ராவல் ஓவரால் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணிடுறத நான் வந்து என்ன செய்யறேன் 11.30 வச்சு மைனஸ் பண்ணும்போது 5 மணி நேரம் 25, அதாவது 5 hours 25 minutes கிடைக்குது. அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது AM PM அதெல்லாம் இங்கே விஷயமே இல்லை, இந்த இடத்துல வரல. சரி, அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், ஜென்ரலான டைம் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஜேர்னி ஜாயோட வாட் இஸ் த டைம் ஜாய் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் ஹர் ஜேர்னி அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா, அவங்க ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 சரிங்களா. 5 hours 25 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம கோட் எப்படி எழுதணும்னா 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, 5க்கு வந்து அதே தான், திருப்பி அதே ஹேஷ்டாக்னால நம்மளுக்கு C ஆப்ஷன் விளங்குதா உங்களுக்கு. இப்போ இந்த 0 to ஹீரோ இந்த சீரியஸில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இப்போ மெயின்ஸ் வரையுமே நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக வாட் இஸ் வாட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் எப்படி அப்ரோச் பண்ணுற அந்த மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, இந்த வீடியோ இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வரும். TNPC, பேங்கிங், SSC, ரயில்வே எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, கார்பரேட்டில் வந்து IT கம்பெனியில் அட்டன் பண்ணாலும் இது கண்டிப்பாக வரும். இது டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக். சரியா, அதுவுமே நீங்கள் வந்து சும்மா தெரிஞ்சுக்கணும், இருக்கிறது ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இதை வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக கற்றுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சா. அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அதே போல் ரெகுலர் ப்ராக்டிஸ் இம்பார்ட்டன்ட். நான் எப்பயுமே சொல்கிறது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வருஷம் இந்த வருஷமாக இருக்கும். 2026 நம்மளோட வருஷமாக நம்ம மாற்றிட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து நம்மளோட தூத்துக்குடியில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, சக்ஸஸ் ஸ்டோரி கொடுப்பீங்க. டெஃபினட்டாக நடக்கும், நான் நம்புகிறேன். அதே போல் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணோம். தேங்க்யூ. Suresh IAS Academy.